மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பக்காவா ரெடி ஆயாச்சுங்க. நம்ம நிகழ்மகிழ் மசாலா அரைக்கிறதுக்கு. இன்னைக்கு 1, 2 இல்ல 4 வகையான மசாலா அரைக்கிறோம். நிகழ்மகிழ்ல மொத்தம் மசாலாவே 15 ப்ராடக்ட் இருக்கு. வரமொளகா வறுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அத விட வரமொளகா வந்துட்டு இந்த மாரி மசாலா அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மாஸ்க் போட்டாச்சு. அப்பவுமே ஃபுல்லா நெடியேறுதுங்க. இன்னைக்கு வந்து நிகழ்மகிழோட சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூளும் நாங்க பண்றோம். விரைவில் வந்து வரமொளகா தூள் கொண்டு வர போறோங்க. ஆத்தென்டிக்கா ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா, நிகழ்மகிழ் ரசப்பொடிய நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாரி சுக்கா மசாலா பண்றோம், செட்டிநாடு மசாலா பண்றோம், கறி மசாலா பண்றோம், குழம்பு மசாலா பண்றோம். இது மாரி மசாலாவே 15 வெரைட்டி இருக்கு. இது நம்ம நிகழ்மகிழோட சாம்பார் தூளுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பக்குவமா வறுத்து அரைக்கிறனால தான் நிகழ்மகிழ் சாம்பார் தூள் இவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதுவரைக்கும் நிகழ்மகிழ் மசாலா ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கொரியருங்க. ஊறுகாய் அன்பளிப்பு அனுப்பியிருக்கிறோம். எல்லார்ட்டருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருது. விரைவில் லான்ச் பண்ணலாங்க.